உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க, விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் தரப்போகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னாவே, குரு பகவான் பயிற்சியாக போகிறாருங்க. ராகு கேது பகவான் பயிற்சியாக போகிறாருங்க. இப்போ ராகு கேது பகவான் பயிற்சி ஆகிறதுனால, குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன மாற்றங்கள் தரப்போகிறாரு இந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னாவே, ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வரப்போகிறாருங்க குரு பகவான். இப்போ குரு பகவான் அதனால் 12ஆம் பாவத்தில் இருக்கிறதுனாலையும் 4ஆம் பாவத்துலேயும் இருக்கிறதுனால குரு பகவான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம கொடுக்க போகிறாருங்க. அப்படி என்னங்க மாற்றம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, விருச்சிகராசி நேயர்களுக்கு கடந்த 2 வருட காலமாக பலவுடைய பிரச்சனைகள், பலவுடைய சிக்கல்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. பலவுடைய சிக்கலை சந்தித்து நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் வேதனைப்பட்டுருப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் மன உளைச்சல் ஆளாயிருப்பீங்க. சொந்த பந்தத்துக்கு முன்னாடி கேவலப்பட்டிருப்பீங்க. கொடுத்தது கேட்க போனால் பகையாக இருக்கும். நல்லதுனே போயிருந்தாலும் கெட்டதாக இருக்கும். திருமணத்தில் தடைகளாக இருக்கும். புத்திர செல்வங்களும் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். வாழ்க்கை வகையிலையும் கல்யாணம் ஆகி நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை வகையிலும் பலவுடைய கஷ்டங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. கடந்த 2.5 வருஷ காலத்திலிருந்து பல வடிவான பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிட்டிங்க. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமா? இதுக்கெல்லாம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமே, இது வரைக்கும் கஷ்டப்பட்டு இதுக்கு மேலே நான் நல்லபடியாக வாழ்வேனா, வளர்ச்சி ஆவேனா, நான் முன்னேற்றமாக இருக்க முடியுமா, எனக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, விருச்சிகராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தால் கண்டிப்பாக நீங்கள் வளர்ச்சி ஆக போகிறீங்க. குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வரப்போகிறாரு. 12ஆம் இடத்துல இருக்கிற 12ஆம் பாவத்தில் இருக்கிற 4ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால தொழிலில் வளர்ச்சி ஆக போகிறீங்க. 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. தொழிலால் டெவலப் ஆக போகிறீங்க. சிறு தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். பழைய தொழில் செஞ்சுட்டு கூட டெவலப் பண்ணலாம். அந்த தொழிலில் லாபத்தை சம்பாதிக்கிறீங்க. தொழிலை கொண்டு ஒரு வெளிநாடு வெளி தேசம் போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இந்த வருஷம் மே மாதத்தில் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கிறீங்க. தொழிலில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டுட்டு போக போகிறீங்க. விருச்சிகராசி நேயர்களுக்கு நல்ல லாபத்தை அடைய போகிறீங்க தொழில் இதில். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்லது நடக்கும். ஒரு கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர் வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு ராகு பகவான் லாபம் இடத்துல இருக்கிறதுனால, கேது பகவான் 10ஆம் பாவமாக இருக்கிறதுனால மிக சிறப்பான முறையில் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். வெளிநாடு வெளி தேசம் போக வேண்டிய யோகம் இருக்கும். படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, தொழிலில் மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக பொய்யே தீருவாங்க. அவங்க எதிர்பார்த்த ஒரு ஜாப் கிடைக்கும். நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, கேது பகவான் 10ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு லாபத்தை சம்பாதிக்கலாம். அந்தளவுக்கு யோகம் இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. சுக்கிர பகவான் உச்சம் பெற்றதுனாலையும் புதன் பகவான் நீச்சம் பெற்றதுனாலையும் இந்த 2 கிரகமும் பரிமாற்றமாக இருக்கிறதுனாலையும் சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகும். மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் புத்திர செல்வங்கள் கொடுக்க வேண்டிய யோகத்தில் விருச்சிகராசிக்கு இருக்குதுங்க. புத்திர செல்வங்கள் பெருகும். நல்லது நடக்கும். எனக்கு நீங்கள் பலவகையான கஷ்டங்கள், பலவகையான வேதனைகள், புத்திர செல்வங்கள் இல்லாதனால பலவகையான பேருக்கு கேவலப்பட்டிருப்பீங்க. சொந்த பந்தத்துக்கு முன்னாடி கூட அசிங்கப்பட்டிருப்பீங்க. ஒரு இடத்துக்கு போக முடியாது, ஒரு இடத்துக்கு வர முடியாது, ஒரு விஷயத்துக்கு போக முடியாது, எதுக்குமே கலந்துக்க முடியாமல் பலவகையான மன வேதனையும் மன துக்கத்தில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. அதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் கிடைக்குது. எனக்கு சுக்கிர பகவான் உச்சம் பெற்றதுனாலையும் புதன் பகவான் நீச்சம் பெற்றதுனாலையும் சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு புத்திர செல்வங்கள் முழுமையான முறையில் இருக்குது. கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. விருச்சிகராசிக்கு நல்ல யோகங்கள் இந்த வருஷம் இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, திருமண யோகம் தடியாக இருக்குதுங்க. அப்படியே இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் கைக்கூடி வரலைங்க, எனக்கு 2-3 வருஷமானு பார்த்துட்டு இருக்கிறேங்க, எனக்கு அமையுமா, நல்லது நடக்குமா, சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் கைக்கூடி வரும். எனக்கு புதன் பகவான் நீச்சம் பெற்றதும் சுக்கிர உச்சம் பெற்றதுனாலேயும் சூரிய பகவான் மாத கிரகம் சொல்லக்கூடிய திருமண யோகம் பலன்கள் கிடைக்க வேண்டிய யோகம் இருக்குது. புதன் பகவான் ரிஷபத்திலிருந்து குரு பகவான் மிதுனத்துக்கு வரதுனால 12ஆம் பாவத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால 4ஆம் இடத்துல பார்வை பார்க்கறதுனால
கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யோக பலன்கள் கொடுக்க போகிறாரு, நல்லது நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ரிலீஃப் ஆகும்னா நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால், பூர்வீக சொத்தில் கோர்ட்டு கச்சேரி பஞ்சாயத்து போயிட்டுருக்கு, தேவையில்லாத பிரச்சனை வழக்குகள் போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷமாகப்பட்டு தீரும். எனக்கு குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும், சந்தோஷமாக இருக்குவீங்க. பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும், நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்குங்க. அதை விடங்க இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாக சித்திரவப்பட்டுருப்பீங்க. கடந்த 2-3 வருஷ காலத்துலேருந்தே கடன் பிரச்சனை வகையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அதில் கடன் கட்ட முடியுமா, நான் நல்ல லெவலுக்கு வாழ முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கடன் கட்ட வேண்டிய யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க. எனக்கு இப்போ வந்து ராகு பகவான் கொடுக்க வேண்டிய யோகத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, கேது பகவான் 10ஆம் இடத்துல போகிறதுனால உங்களுக்கு சிறப்பான முறையில் யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். 10ஆம் பாவமாக இருக்கிறதுனாலே 4ஆம் பாவத்தில் ராகு பகவான் 4ஆம் பாவமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கடன் கட்டுவீங்க. கடனை கட்டுவீங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வரும், கொஞ்சம் அக்கதான் முறையில் இருங்க. ஏன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் குழப்பங்கள் கொடுக்கும், ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சலுப்பு சங்கடங்கள் உருவாகும், சின்ன சின்ன வார்த்தைகளையும் தேவையில்லாத குழப்பங்கள் கொடுக்கும், சொந்த பந்தத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பகைன்று உருவாகும். நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையான முறையில் இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது. இல்லைங்கனாக்கா உங்களுக்குள்ளே அதனால் ஒரு மன கஷ்டங்கள் கொடுக்கும், மன குழப்பங்கள் கொடுக்கும், உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் உருவாகும், தேவையில்லாத பழி பாவத்துக்கு ஆளாகுவீங்க. உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடும், உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு இல்லாமல் வாழ்கிற மாதிரி சூழல் உருவாகும். முடிஞ்ச வரை ஜாக்கிரதையான முறையில் இருங்க, நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாய் தந்தை உடல் திரேகத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் கொடுக்கும், சின்ன தொந்தரவுகள் கொடுக்கும், அது பெரிய லெவலில் பாதிப்பவர்களுக்கு உருவாகும் சூழ்நிலைகள் இருக்குது. கொஞ்சம் உடல் திரேகத்தில் ஆரோக்கியமான முறையில் பார்த்துக்கோங்க. அதை விட விருச்சிக ராசி நேயர்களுக்கு முழுக்க முக்கியமானது என்னன்னாக்கா, கரெக்டான நேரத்துக்கு டயத்துக்கு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக உடம்பு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லது. இல்லைனாக்கா உங்களுக்கு ஆரோக்கியம் ப்ராப்ளம் வரும், உடல் திரேகத்தில் சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும், தேவையில்லாத உடல் திரேகத்தில் நோய் நொடி பிணிப்பீடுகள் வரல சூழல் உருவாகும். கரெக்டான டயத்துக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா உடம்பு ஆரோக்கியம், உடல் திரேக ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய விஷயம், நல்லபடியாக இருப்பீங்க. இல்லைனாக்கா அதனால் ஆரோக்கியத்தால் உடல் திரேகத்தை ஆரோக்கியம் குறைஞ்சிச்சுனாக்கா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, வீண் செலவு, விரை செலவு, தண்டு செலவு, உருவமில்லாத செலவுகள் உருவாகும். கொஞ்சம் பாதிக்கிற சூழல் இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையான முறையில் பார்த்துக்கோங்க, நல்லது. இல்லைனாக்கா உடல் திரேகத்தில் கஷ்டங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதுக்கு வழி நீங்களாகவே வாரண்டியாக போய் சிக்கிடுவீங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, உடல் திரேகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. இல்லைனாக்கா பாதிக்கிறது சூழ்நிலை உருவாயிடும், பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாவே புது நட்பு கொஞ்சம் பகையாக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து வச்சுக்கோங்க. புதுசாக பழகுறவங்க நல்லவங்க மாதிரி பேசுவாங்க, தேவையில்லாத குழப்பங்கள் கொடுக்கும், தேவையில்லாத சிக்கல்கள் கொடுக்கும், தேவையில்லாத பிரச்சனை உருவாகும், தேவையில்லாத பழிப்பாவத்து ஆளாகுங்க. புது நட்பால் கொஞ்சம் பிரச்சனை வரும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக முறையில் இருங்க, நல்லது நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு வந்து தெய்வத்தை கொஞ்சம் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்லது நடக்கும். உங்களோட முன்னோர்கள் தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க, சந்தோஷமாக இருக்குவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாவே இஷ்ட தெய்வத்தை நீங்கள் எந்த கடவுளுக்கு போகிறீங்களோ அந்த கடவுளுக்கு போய் வணங்கிட்டு வாங்க, நல்லது நடக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஒருத்தரை வாழ வச்சு தான் பழக்கமே தவிர ஒருத்தர் கெடுத்து பழக்கமில்லை. இல்லை, தான் கெட்டாலும் பரவாயில்ல, எதிரி நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க. ஏன்னாக்கா விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே யாரையுமே காயப்படுத்த மாட்டாங்க, யாரையும் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க, ஒருத்தர் அழித்து தான் நம்ம வாழணும்னு நினைக்க மாட்டேங்க. நம்மளது 10 ரூபா போனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க நல்லா இருக்கட்டும்,
அடுத்தவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லி வாழ வேண்டியவங்க விருச்சிக ராசினியர்கள். இந்த விருச்சிக ராசிகள் நேர்கள் அந்தளவுக்கு ஒரு நல்லவங்க நீங்கள் தான். இந்த விருச்சிக ராசிகள் அந்தளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் அப்படி இருக்கிறவங்க நீங்கள் தான் எனக்கு இருந்துட்டு, எப்படின்னா அந்தளவுக்கு நல்லது செஞ்சு நல்ல மனசோடு இருந்து உங்களுக்கு கெட்டதுகள் வருது. கொஞ்சம் தேவையில்லாத மனச்சங்கலம் மனக்குழப்பங்கள் உருவாகும். கொஞ்சம் பொறுமையான முறையில் இருங்க, நல்லது. எனக்கா உங்களுக்கு வந்து நல்லதுனே போல கெட்டதுகள் வரும். கொஞ்சம் பொறுமையான முறையில் இருந்து கரெக்டான முறையில் கடைப்பிடித்து கோபத்தை கட்டுப்படுத்தி கொஞ்சம் மனசை ஒரு நிலைப்படுத்திட்டு போங்க. உங்களோட தெய்வத்தை கடைப்பிடிச்சிட்டு வாங்க. சந்தோஷமாக இருப்பீங்க, வாழுவீங்க, வளருவீங்க. நல்ல நிலைமையில் கண்டிப்பான முறையில் இந்த வருஷமாகப்பட்டது கொடி கட்டி வாழ வேண்டிய யோகங்கள் சூழ்நிலை உருவாகும். நீங்கள் உங்களோட தொழிலில் கரெக்டான முறையில் கவனம் செலுத்தி தெளிவான முறையில் கொண்டுட்டு போங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் 10 ரூபா சம்பாதிச்சு அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்க போகிறீங்க. நல்ல லெவலில் உட்கார போகிறீங்க. நீங்கள் யார் கேவலமாக பேசுனாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுவீங்க. அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு மாதமாகப்பட்டது இந்த மே மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் இந்த வருஷமும் உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் இருக்குதுங்க. நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஆல்ஸ் பட்டன் அழுத்திக்கோங்க. மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம். குரு பயிற்சியாக போகிறாருங்க, ராகு கேது பயிற்சியாக போகிறாருங்க. உங்களோட சூழ்நிலைகள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இன்னும் தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த பதிவு நான் போடுறேங்க. மீண்டும் நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிட செந்தில்நாதன். வணக்கம்.